அதில் இப்போ சொல்கிற விஷயத்தில் பாஜக இயக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் செங்கோட்டையன் அதிமுகவில் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே இப்போ வர வேற எங்கேயும் போகலை, அவர் இங்கேயே தான் இருக்கிறார். கட்சியை விட்டு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவால் நீக்கப்பட்டாலும் கூட, திருமதி சசிகலா அவர்களால் ஓரம் கட்டப்பட்டாலும் கூட எந்த இடத்துலையும் அவர் அதிருப்தியை காமிச்சிட்டு வெளியில் போகலை. இப்போ வர கூட பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கணும் அப்படின்னா பொதுச் செயலாளர் முடிவெடுக்கணும்னு தான் சொல்கிறார். அவர் இவங்க முடிவெடுக்கணும், அவங்க முடிவெடுக்கணும், இவங்களை சேர்க்கணும், அவங்கள சேர்க்கணும், எதுவுமே கிடையாது. அவ்வளவு தூய்மையான கட்சி விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒருவர் அதிமுகவை பிரிந்தவர்களை ஒருங்கிணைக்கணுன்றது கட்சி நலன் சார்ந்தது தானே. அதுக்கு பின்னணியில் பாஜக இருக்குன்னு சொல்கிறது சரியான புள்ளியாது இல்லை. அவருடைய அந்த செயல்பாடுகளை தூய்மையானது அப்படின்ட்டு சொல்லுறதுக்கு நீங்களோ நானோ அதற்கான ஆதாரங்கள்லாம் அரசியல்வாதிகளை பற்றி இல்லை. தூய்மையானதுன்னெலாம் சொல்ல வேண்டாம். இல்லை, தயக்கம், எதை எப்படி சொல்வது என்பதில் உள்ள தயக்கம். என்னன்னு சொன்னால், பிரிந்தவர்களை ஒருங்கிணைக்க இபிஎஸ்க்கு கெடு விதிச்சார். செங்கோட்டையனுக்கு பின்னால் இருக்குது யாருன்னு கேட்குறீங்க. இதில் வெளிப்படையாக அவங்க ஐயா சொன்ன மாதிரி டெல்லிக்கு கூப்பிட்டது யார், போயிட்டு வந்தது யார் என்பதில் இருந்தே குறிப்பாக அண்ணாமலை செய்யக்கூடிய வேலைகள் என்பதில் எல்லா விஷயங்களுமே எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும். ஏன்னா இன்றைக்கி செங்கோட்டையன் தன்னுடைய அந்த நேர்காணலை பேசி முடித்த பிறகு ஊடக சந்திப்பை சசிகலா பக்கத்திலிருந்து வரவேற்று ஒரு அறிக்கையும் வந்துருச்சு ஏடுகளில். ஓபிஎஸ் பக்கத்திலிருந்து வரவேற்கிறோம் சொல்லி அவர் மகன் எழுதி போட்டதும் வந்துருச்சு. அதே போல் நயினார் நாகேந்திரன்ட்டு வந்துருச்சு. ஜிகே வாசன்ட்டு அப்படி வந்தால் நல்லதுதான்னு வந்துருச்சு. பிரேமலதாவும் என்ன அடுத்தவங்க கட்சிக்குள்ளே நாங்கள் நுழைய மாட்டோம், ஆனாலும் ஒன்று சேர்ந்தால் எல்லோரும் நல்லது தானேன்னு வந்துருச்சு இல்லையா. இவ்வளவும் வந்தாலும் திண்டுக்கல் சீனிவாசன்ட்டு மட்டும் என்ன யார் என்ன சேர்க்கணும் வேண்டாம்லாம் போய்ச்சா முடிவு பண்ணுவார் அப்படின்னு சொல்லி போட்டு வந்தது. இதுதான் வந்திருக்கக்கூடியது. என்னென்னா, இதில் பிரிந்தவர்களை ஒருங்கிணைப்பதற்காக செங்கோட்டையன் இதை நடத்தினார் இன்றைக்கு என்பதுதான் உண்மையா? அதை உடைச்சிருங்களேன். அதுதான் கேள்வி. ஏன்னா 5ஆம் தேதி சொல்லுவேன்னு முதல்ல உடனடியாக சொல்வதற்கு தயங்கி ஒரு 5ஆம் தேதியை தள்ளி வைக்கிறார். 5ஆம் தேதி என்ன சொல்கிறார், இன்னொரு 10 நாள் கெடு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பவும் தள்ளி வைக்கிறார். ஈரோடு மாவட்டத்தினுடைய திமுக காரங்கள்ட்ட பேசினேன், எங்களுக்கு வந்துடுவார் அப்படின்னு நாங்கள் நினச்சோம், இவர் என்ன எடப்பாடியை தாக்கி ஒன்றுமே பேசலை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ அப்படி கூட எதிர்பார்ப்பு இருந்திருக்கு போல். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவர் பிரிந்தவர்களை இணைப்பது என்று சொன்னால் அதில் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. சொல்லும் பொழுது எந்த நிபந்தனையும் இல்லாமல் வர தயாராகியிருக்கிறார்கள், அவர்களை இணைத்துக்கொள்ளும் சொல்கிறாரா? ஆனால் அங்கு ரகசியமாக நடந்த பேச்சுவார்த்தைகளில் ஒருங்கிணைப்பாளராகவே நான் இருக்க வேண்டும் என்று கேட்டார் என்பதாக ஓபிஎஸ்ஸை பற்றியும், பொதுச் செயலாளராக இருந்து கொண்டு முதலமைச்சர் வேட்பாளராக இபிஎஸ்ஸை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சசிகலா பக்கம் வந்ததாகவும் ஒரு நியூஸ் இருக்குது. அது கூட தவறுனே வச்சுக்குவோம். அவங்க எதற்கும் தயார் வந்துட்டாங்க. இன்று என்ன நடந்தது என்று பார்க்கும் பொழுது 1000க்கு மேற்பட்ட நல்ல கூட்டம் இல்லையா. அதனுடன் கூட்டத்தில் அப்படியே அவர் ஒரு பிரபலமான ஒரு தலைவராக வரார். அந்த ஆயிரக்கணக்கான பேர் உண்ட கூட்டத்தை பற்றி விசாரித்தா என்ன நடக்குன்னா, அவரே சொல்கிறார், அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏடுகளில் தான் வருது, மாலை ஏடுகளில் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க, வேறு ஏதோ கூச்சல் போட்டுட்ருக்காங்க. இவர் உடனே கூச்சல்லாம் நிப்பாட்டி சொல்கிறாங்க. நிர்வாகிட்டிருந்து இவரே மைக்கை வாங்கி எல்லாம் நிப்பாட்டுக்கு ரொம்ப முக்கியமான நேரம் சொல்கிறாரு என்ற அளவுக்கு. அப்போ அவர்களெல்லாம் நிறைய பேர் கையில் அந்த தூக்குவாளியோடு வராங்க. 100 நாள் வேலைக்கு போன மக்கள் வராங்க, பெண்கள்லாம் தாராளமாக வருவாங்க. ஏன்னா 48 ஆண்டு அந்த வட்டாரத்தில் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அரசியலில் இருக்கக்கூடிய, தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய ஒருவர் எனும்பொழுது அவரை தெரியாதவங்க கிடையாது. இன்னமும் சொல்லப்போனால் பிடிஓ ஆஃபீஸிலிருந்து தான் 100 நாள் வேலைக்கு அவங்க அனுமதித்து காசு கொடுக்கணும். அதுவும் வந்துருச்சு பணம். அது தவிர இவர் பக்கத்தில் இருந்தும் உதவிகள் வந்துருச்சு. சாப்பாட்டுக்கு அங்கே உள்ள தோட்டத்தில் 50 பேர் வேலை பார்ப்பாங்க. பண்டாரம்ங்கிற பெயரில் அங்கே
அவங்க வந்து சமைச்சு போடுவாங்க. அந்தவெல்லாம் வந்து சமைச்சு போட்டதும் அவருடைய அலுவலகத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. என்னன்னா அவருடைய தனி அலுவலகம் இது. ஈரோட்டில் தான் நான் கேட்குறது இதன் மூலமாக என்ன மெசேஜ் சொல்ல என்ன சொல்லணும், எல்லாமே திட்டமிட்டு செய்யப்பட்டது. யார் திட்டம் வகுக்கிறது? இதில் தான் அப்போது நீங்கள் கேட்டீங்க, பிஜேபி அவங்கள்ட்ட கேட்கும்போது கூட கேட்டீங்க, ஒன்று சேர்ந்துட்டாங்களே, அப்படி இருந்தும் முதலமைச்சர்னு ஒத்துக்கிட்டாங்களே பழனிசாமியை, அதுக்கப்புறமும் இப்படி தூண்டி விடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்க. உடன் இருந்தே கொல்லும் வியாதி போல இப்படி பிஜேபி செய்வது என்பது தான் உத்தவ் தாக்கரே அனுபவித்ததும் நிதிஷ்குமார் அனுபவித்ததும் அனுபவங்கள் இருக்கு. நீங்க மூத்த பத்திரிகையாளர், ஒரு கட்சியை உடைப்பதன் மூலமாக தான் வளரலாம் அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவை பாஜக வச்சிருக்கலாம். ஆனா எல்லாரையும் ஒன்றிணைக்கிறதன் மூலமாக எல்லாரும் ஓரணியில் வந்து பாஜக கூட்டணியோடு இருக்கிறப்போ அடுத்த முதலமைச்சராக எடப்பாடி கே பழனிசாமி அறிவிச்சு அதன் மூலமாக கட்சியை வளர்க்க தானே பார்ப்பாங்க. அதிமுக பலம் தானே பெறும். இருப்பாரா இல்லையான்னு எடப்பாடியை பற்றி சந்தேகம் இருந்தால் அவரை ஒடுக்க வேண்டும், செதுக்க வேண்டும் என்று நினைக்க முடியுமா இல்லையா ஒரு அகில இந்திய கட்சி? அதையும் நினைக்கணும். ஆனால் இப்போ நடந்த நிகழ்வு எடப்பாடிக்கு நெருக்கடியா செங்கோட்டையனுக்கு நெருக்கடியான்னு ஒரு புதிய கேள்வி. யாருக்கு? இதுதான் முக்கியம். செங்கோட்டையனுக்கு நெருக்கடி என்ற செய்தி தான் அங்கிருந்து கிடைக்குது. என்னன்னா இவர் இப்படியெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாருங்கும் பொழுது அங்கே யார் யாரை வேட்பாளராக போடுவது என்றதெல்லாம் போயிட்டு இல்லை, நேரம் ஆயிடுச்சுல, ஒரு தலைமை வந்து திட்டமிடுவாங்கல்ல. இவர் இருக்கக்கூடிய கோபிச்செட்டிப்பாளையத்தில் யாரை வேட்பாளராக போட போகிறாங்க, பக்கத்தில் இவருக்கு வந்தது யாருன்னு சொன்னால் அந்த இதோடைய சத்தியமங்கலத்தினுடைய தாலுகாவுக்கு கீழே உள்ளது தான் வந்து பவானி சாகர் பிர்கா. பவானி தொகுதிக்கு எம்எல்ஏ இவருடன் இருக்கார். ஆமாம். அந்த பவானி தொகுதிக்கு எல் முருகனை நிறுத்துவது என்று பிஜேபி கொடுப்பது என்று எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்து விட்டதாகவும், அப்படியானா இவருடைய ஆள் வர முடியாது. ஏன்னா இவர் சுற்றி வர ஒரு 3 இடத்துல வர முடியும். அடுத்து கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு தளபதி என்று ஒருவர் பாஜகவில், அவர் ஏபிவிபியில் ஏற்கனவே இருந்தவர், சட்டக்கல்லூரியில் மோதலெல்லாம் சார்ஜ் மோதலாம் பண்ணவர், அவர் வந்து வானதி சீனிவாசன் உடன் என்ன பயின்றவர். அவர் வந்து வசதியானவர் மட்டுமல்ல, அங்கே வந்து முரளி மனோகர் ஜோஷி நடத்திய எக்தா யாத்ரா என்பதில் கலந்து கொண்டு காஷ்மீர் சிறைக்கே போனவர். அந்த தளபதியை போடுவது என்று இபிஎஸ் முடிவு செய்து விட்டார் என்றும் பாஜக போய் சண்டை போட முடியாதுல்ல. செங்கோட்டையனை இயக்குவது, நெருக்கமாக இருப்பது, வழிகாட்டுவது எல்லாம் பாஜக இருக்கும் பொழுது அதே குரலை என்ன ஆடிட்டர் குருமூர்த்தியிலிருந்து எல்லோரையும் சேர்க்கணும் என்பதை இன்று முதற்கொண்டு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது நேர்காணல்களில் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் மேலிருந்து பாஜகவில் கொடுக்கும் வழிகாட்டல் தான் இவர் செய்யக்கூடிய வேலைகள் என்று எல்லோருக்கும் தெரியும் பொழுது இவர் நேரடியாக பாஜகவோட மோத முடியாது. மீதி பக்கத்தில் என்னென்னா செல்வாக்கு அவினாசியில் இருக்குன்னு நினச்சா, அவினாசி எடப்பாடி பழனிசாமியுடைய அம்மா ஊர், சொந்தக்காரரையே அங்கு நிறுத்துவது என்று 3 தொகுதிக்கும் திட்டமிட்டு விட்டார் என்பது இவரை உடனடியாக இப்படி வெளியே வந்து செய்ய வைக்குது என்று அங்கே உடன் இருக்கிறவங்க சொல்கிறாங்க என்று ஒரு செய்தி. எனக்கு புரியல. இப்போது கோபிச்செட்டிப்பாளையத்தில் தளபதி பாஜக, பவானியில் எல் முருகன் பாஜக அப்படின் பொழுது அவங்களுடைய கேண்டிடேட்டை தான் நிறுத்துறாரு. அப்போ ஏன் பாஜக செங்கோட்டையனை தூண்டி விடணும்? அதாவது நீங்கள் வந்து ஒன்று சேர்ந்து தான் பாஜகவும் அதிமுக நிற்கப் போகிறது என்று முடிவானால் இந்த ப்ரப்போசல்ஸ், இந்த ஒன்று சேர்வது என்பதை விடுத்துவிட்டு பாஜகவை விடுத்துவிட்டு வெளியே அவர் வந்து விஜய் கட்சி கூட போயிட்டாருங்கிற மாதிரி இன்னொரு ஆப்ஷனுக்கு போயிட்டாருன்னா இந்த இடைஞ்சல் பண்ணுவதை இப்போலேருந்தே தொடங்கணும். இப்படி வந்து 2 பக்கமும் உள்ள கட்சிகளையும் வைத்து கொண்டு தான் என்ன பாஜக போன்ற ஒரு கட்சி இருக்க முடியும். பாஜகவுக்கு என்னதான் தேவை? அப்போ ஒரு பக்கம் இபிஎஸோடும் இருக்கிறாங்க. ஒற்றை தலைமை அதிமுகவுக்கு இருக்கக்கூடாது என்ற ஒரே தேவை. அழியணும் அதிமுக, அழிய வேண்டாம், எங்களுக்கு அடங்கி இருக்கணும். ஒற்றை தலைமை இருக்கக்கூடாது, கூட்டு தலைமை வர வேண்டும். கூட்டு தலைமை வருவதற்கு இவர்களையெல்லாம் வெளியேற்றப்பட்டவர்கள் அல்லது வெளியேறினவர்கள் இவர்களையெல்லாம் மீண்டும் சேர்ப்பது என்றால் கூட்டு தலைமை வந்துவிடும் என்ற கற்பனையை அவர்கள் செய்கிறார்கள். நேற்று இருந்த அளவுக்கு செல்வாக்குடன் ஓபிஎஸ் இருக்காரா? நேற்று இருந்த அளவுக்கு செல்வாக்கோட செங்கோட்டையன் இருக்காரா? டிடிவிக்கும் அப்பொழுது இருந்த அளவுக்கு மாசு இப்பொழுது இருக்கா? விகேஎஸ்க்கும் அதேமாரி என்பதையும் கணக்கில் எடுக்கணும். இப்போ அதிமுகவில் இருந்து முன்னாலெல்லாம் திமுகவுக்கு கலைஞர் காலத்தில் போனவங்க ஒவ்வொருத்தரும் அதிமுகவில் கோலம் வச்சுறாங்க. அமைச்சர்களாக முத்துச்சாமியில் தொடங்கி செந்தில் பாலாஜி வர எல்லோரும், ஏவாவேலு, சேகர்பாபு ஊடாக. ஆனால்
இப்பொழுது அதிமுகவிலிருந்து போகிறாங்கல்ல, கீழே பேஸ் இழந்த பிறகு ஒரு அன்வர் ராஜா, யாருக்குமே மறந்து போயிட்டாங்க மயிலாப்பூரில் என்று தெரிந்த மைத்ரேயன் இப்போ போகிறாங்கல்ல. அதுபோல் என்ன, ஏற்கனவே எந்த ஒரு பேஸும் இல்லாமல் ஆன பிறகு, நேற்று வரை பிரமுகராக இருந்தவங்க, பலம் வாய்ந்திருந்தவங்க, இப்போ பலம் இழந்த பிறகு அவர்களை வந்து பலமானவர்கள் என்று நினைத்து கொண்டு செய்வது இங்கே இருக்கக்கூடிய ஆடிட்டருடைய அமித்ஷாவுடைய வேலையாக இருப்பதற்கு என்ற கடந்த காலம் என்ன ட்ராக் ரெக்கார்டு என்ன காட்டுது? ஒரு இவரை ரஜினிகாந்தை கொண்டு வந்து நிறுத்திவிட்டால் இவர்களை எல்லாம் கையாண்டு விடலாம். முயற்சி எடுத்தாங்களா இல்லையா? தோற்று போச்சா இல்லையா? ஓபிஎஸ்ஸை கொண்டாந்து கூட்டு தலைமைன்னு கொண்டு வந்துட்டா ஒற்றை தலைமை என்பதை உடைத்து விடலாம் நினைச்சாங்களா இல்லையா? தோற்று போச்சா இல்லையா? இப்படி தோல்விக்கான ஒரு என்ன மிகச்சிறந்த ராசிக்காரங்க, நல்ல ராசிக்காரங்கப்பா, எப்படினாலும் தோற்றுருவாங்க அப்படிங்கிற மாதிரி உள்ளவர்களாகத்தான் இந்த பாஜகவும் அல்லது என்ன ஆர்எஸ்எஸும் அல்லது ஆடிட்டரும் போன்றவர்கள் இருக்காங்க என்பது வெள்ளிடை மலையாக வெளியே தெரியுது. இதுதான் நடந்த நிகழ்வை தவிர பிரபலமாக விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக திட்டமிட்டு இந்த நிகழ்வு நடந்தாலும் அதுக்காக கவலைப்படுவார்களா என்ற கேள்வியாக நிற்குது. ஆனாலும் என்ன, முதலமைச்சராக பழனிசாமி ஏற்றுக்கொண்டு சாதாரணமான உறுப்பினர்களாக வந்து யார் சேருவதாக இருந்தாலும் அதையும் ஒப்புக்கொள்ளும் மனோநிலையும் உள்ளே விவாதிக்கப்படுகிறதுன்னு செய்தி வருது. பேசலாம். இரண்டாவது சுற்றுல வர